நடப்பு ஐபிஎல் தொடர் ஆரம்பம் முதலே விறுவிறுப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோப்பை வெல்லாத பெங்களூரு, டெல்லி அணிகள் நல்ல ஃபார்மில் இருக்கின்றன. அதே நேரம் ஆளுக்கு 5 கோப்பைகளை வைத்திருக்கும் சென்னை, மும்பை அணிகள் பலத்த அடி வாங்கி வருகின்றன. இந்த நிலையில் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு சிக்கல் எழுந்துள்ளது. மார்ச் 29ஆம் தேதி நடைபெற்ற மும்பை, குஜராத் இடையிலான போட்டியில் மும்பை வெற்றிகரமாக 2வது தோல்வியை தழுவியது. மும்பை பேட்டிங் செய்த போது 14வது ஓவரை தமிழக வீரர் சாய் கிஷோர் வீசினார். அப்போது களத்தில் நின்ற ஹர்திக்கிற்கும் சாய் கிஷோருக்கும் முட்டிக் கொண்டது. இதனை அடுத்து நடுவர் தலையிட்டு இருவரையும் சமாதானம் செய்தார். இந்த நிலையில் போட்டியின் போது மெதுவாக பந்து வீசியதற்காக எம்ஐ கேப்டன் ஹர்திக் பாண்டியாவிற்கு ரூபாய் 12 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புதிய ஐபிஎல் விதியின்படி அணியின் நன்மதிப்பு புள்ளிகளும் குறைக்கப்படும். இது மட்டுமின்றி அடுத்து விளையாடும் போட்டியில் அணிக்கு ஃபீல்டிங் கட்டுப்பாடும் அமல்படுத்தப்படும். அதாவது 4 ஃபீல்டர்களை பயன்படுத்தும் இடத்தில் 3 பேரையே பயன்படுத்திக் கொள்ள முடியும். கடந்த ஆண்டு 3 போட்டிகளில் மெதுவாக பந்து வீசியதால் சென்னைக்கு எதிராக ஓபனிங் போட்டியில் ஹர்திக் பாண்டியாவிற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் மீண்டும் மெதுவாக பந்து வீசியதால் ஒட்டுமொத்த மும்பை இந்தியன்ஸ் அணியும் தற்போது பின்னடைவை சந்தித்துள்ளது.